Welcome to BL Academy. In the video, Corporate Accounting Final Accounts of Companies chapter exercise problem number 30 நம்ம பார்க்க போறோம், which is in page number 7.112 and 7.113. So this is the question of problem number 30, and here Sherry's Engineering Limited அதோட authorized capital வந்து 50 lakh rupees. அதை வந்து 5 lakh equity shares split பண்ணி ஒரு share 10 rupees அப்படிங்கிற மாதிரி issue பண்றதுக்காக plan பண்ணியிருக்காங்க. And அதனுடைய trial balance as on 31st December 2019 they have given. And this is another part of trial balance, and the grand total of this trial balance is 71,46,000 rupees. So these are all the various adjustments which has been given, and in the closing stock when the cost price or market price whichever is lower, so and the lower value avangale kuduthitaanga, that is 7,08,000 rupees, and outstanding expenses and dividend declared 10% on paid up capital. Ingum வந்து they didn't mention about those rules, அதனால வந்து நாம அந்த ரூலை ஃபாலோ பண்ணாம அதே 10% எடுத்து நம்ம டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டோம். And next one is depreciation on various assets, and அடுத்தது வந்து provision 2% on sundry debtors after writing off 21,500 as bad debts. அடுத்தது வந்து write off preliminary expenses and create debenture redemption reserve 50,000 rupees. So preliminary expenses write off பண்ணிட்டு அதுக்கு பதிலா reserve அவங்க பண்ணியிருக்காங்க 50,000 rupees எடுத்து debenture redemption reserve வச்சிருக்காங்க. And next one is income tax வந்து 2,40,000 rupees. இது நம்ம net profit கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுலேருந்து இந்த 2,40,000 rupees நம்ம less பண்ணணும். Okay, so these are all the various adjustments, and இங்க hint வந்து கொடுத்திருக்காங்க, just அங்க கொடுத்ததே தான் இங்கேயும், that entire preliminary expenses has been written off, and as they cannot be shown in the balance sheet as per para 56 of accounting standard 26. இதுவும் தியரி பார்ட்ல இருக்கு, பட் இது வந்து நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ்க்கான நோட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அதில் சேல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 36,17,000 rupees. அதர் இன்கமில் வந்து ரெண்ட் வி ஹேவ் ரிசீவ்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் வி ஹேவ் ரிசீவ்ட். ஸோ 30,000 and 6,500 அது ரெண்டும் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 36,500 rupees. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ், இது வந்து டோட்டல் இன்கம், அதாவது ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அண்ட் அதர் இன்கம். அடுத்தது எக்ஸ்பென்சஸ் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்ல ஓப்பனிங் ஸ்டாக்கோட பர்ச்சேஸை நம்ம ஆட் பண்ணிட்டு கேரேஜ் இன்வர்ட்ஸையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா கேரேஜ் இன்வர்ட் அப்படிங்கிறது உள்ளே வர்றதுக்கு நாம தான் பைசா கொடுக்கணும். அந்த யார்கிட்டேருந்து வாங்குறோமோ அவங்களோட ஃபேக்ட்ரிக்குள்ளேருந்து வெளியில் வர வரையும் தான் அவங்களோட எக்ஸ்பென்சஸ். ஒன்ஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் நாம தான் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஸ்டாக்கை வந்து உள்ளே கொண்டு வரணும், நம்மளோட பிளேஸ்க்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கான செலவுகள் தான் இந்த கேரேஜ் இன்வர்ட்ஸ். ஸோ அதையும் நாம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் பர்ச்சேஸோட. ஸோ அப்படி ஆட் பண்ணுறப்ப வில் கெட் 19,55,000 rupees. அதில் க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணோன்னா வில் கெட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். ஸோ ஹியர் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் 7,08,000 rupees. அது லெஸ் பண்ணுறப்ப வில் கெட் 12,47,000 rupees. So on the expenses side, the other subtitle is employee benefit expenses. இங்க வந்து wages and salaries வரும், பட் இங்க salaries எதுவும் கொடுக்கல. wages வந்து 13,05,000 rupees கொடுத்திருக்காங்க, plus outstanding wages வந்து adjustmentல கொடுத்திருக்காங்க, that is 25,000 rupees. அது ரெண்டையும் டோட்டல் பண்றப்ப will get 13,30,000 rupees as employee benefit expenses. And finance costல பார்த்தீங்கன்னா debenture interest கொடுத்திருக்காங்க, that is 10,000 rupees. and பேங்க்குக்கு நம்ம பே பண்ண வேண்டிய interest வந்து 91,000 rupees. இது ரெண்டையும் டோட்டல் பண்ணோம்னா will get 1,01,000 rupees. And last subtitle is depreciation and amortization expenses. இங்க வந்து plant and machinery அது 5% depreciation, so 37,500, and engineering tools is 20%, that is 30,000 rupees, and patent வந்து 10%, so அதுவும் 37,500 rupees. furniture and fittings வந்து 10% from 15 lakh, that is 15,000 rupees. Sorry, 1,50,000 rupees ல 10% is 15,000 rupees. அதுக்கப்புறம் preliminary expenses கொடுத்திருக்காங்க, அது 10,000 rupees. So இதெல்லாம் டோட்டல் பண்ணோம்னா will get 1,30,000 rupees as depreciation and amortization expenses. So the final subtitle under working notes on profit and loss account வந்து other expenses. So other expensesல பார்த்தீங்கன்னா discount and rebates, rates, taxes and insurance, coal and coke அப்படிங்கிறதும் வந்து இங்க
அதர் எக்ஸ்பென்சஸில் தான் வரும். ஏன்னா இது வந்து எக்ஸ்பென்சஸ் மேட் ஃபார் அன் ஆப்ரேஷன். அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதில் அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்காக வாங்குறது தான் இந்த கோல் அண்ட் கோக். ஓகே, இப்போ ஒரு அயர்ன் பண்ணுற கடையில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க இன்கேஸ் அந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் அயர்னிங் இருந்ததுன்னா அந்த கோல் அண்ட் கோக் தேல் பர்ச்சேஸ். ஓகே, அது வந்து இட்ஸ் நாட் டு சே that is a raw material for them, but in this business வந்து for once in a while அது வாங்குற மாதிரி, not a regular purchase. So in that case it comes under other expenses. Okay, so coal and coke is 63,000 rupees. And next one is advertisement வந்து 15,000 rupees. Commission and brokerage 67,500 rupees. Business expenses 56,000, அதில் அவுட்ஸ்டாண்டிங்கும் இருக்குது 25,000, அதோட ஆட் பண்ணும். அடுத்தது பேட் டெப்ஸ், இது வந்து நியூ பேட் டெப்ஸ் 21,500 rupees. அது கூட நியூ ப்ரொவிஷனையும் நாம் ஆட் பண்ணுறோம். ஸோ 4,890 rupees அதை ஆட் பண்ணுறப்போ வில் கெட் 26,390. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுறப்போ வில் கெட் 3,37,890 rupees as other expenses. ஸோ இப்போ நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். அதில் இருக்கிற வேல்யூ எடுத்து இதில் பிளேஸ் பண்ணி இந்த ஃபார்மேட்டில். ஸோ அப்படி பிளேஸ் பண்ணுறப்ப வில் கெட் த டோட்டல் ரெவன்யூ, தட் இஸ் 36,53,500 rupees. அண்ட் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து 31,45,890 rupees. ஐ டோன்ட் வாண்ட் டு ரீட் அவுட் ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ அகெயின் அண்ட் அகெயின். ஸோ அதனால நான் டோட்டல் மட்டும் சொல்லிவிட்டு அது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறப்போ ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் அண்ட் டேக்ஸ் வந்து 5,07,610 rupees. அதில் இப்போ டேக்ஸ் தான் நம்ம லெஸ் பண்ணுறோம். டேக்ஸ் வேல்யூ வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 2,40,000 rupees. அது லெஸ் பண்ணோன்னா வில் கெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் இஸ் 2,67,610 rupees. ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்கான நோட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அதுக்கான வேல்யூ எல்லாம் அந்த ஃபார்மேட்டில் பிளேஸ் பண்ணி வி ஹேவ் ஃபவுண்ட் அவுட் தி ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் ஆஃப் தி இயர். அடுத்தது வந்து பேலன்ஸ் ஷீட்கான நோட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். அதில் ஃபர்ஸ்ட் நோட் இஸ் ஷேர் கேபிட்டல். ஸோ இங்கே ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் வந்து 50 lakh, பட் ஆனால் நம்ம இஷ்யூ பண்ணது வந்து 20 lakhsக்கான ஷேர்ஸ் தான். ஓகே, ஸோ 2 lakh ஷேர்ஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ணி வி ஹவ் ரிசீவ்ட் 20 lakh rupees. அதில் வந்து அவுட் ஆஃப் 20 lakhs 10,000 நமக்கு வரவே இல்லை. ஸோ தட் இஸ் கால் இன் அரியர்ஸ். அதை லெஸ் பண்ணுறப்போ வில் கெட் 19,90,000 rupees as ஷேர் கேபிட்டல் ஃபண்ட். அடுத்தது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ as I said இங்கேயும் வந்து நம்ம அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலை. அவங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணாங்களோ அதே பர்சன்டேஜ் வந்து நம்ம டிவிடெண்டாக டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அதனால எதுவுமே ரிசர்வ்க்கு வராது. அண்ட் தேர் இஸ் நோ எனி அதர் ரிசர்வ்ஸ் ஆல்சோ. அதனால டைரக்டாக சர்ப்ளஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L அக்கௌண்ட் இது வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 67,000 rupees. அது கூட நாம கண்டுபிடிச்ச ப்ராஃபிட், அதாவது 2,67,610 rupees. இது ரெண்டையும் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 3,34,610 rupees. அது ஸோ அது வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸோட டோட்டல். இப்போ நம்ம என்ன பண்ணோம், A plus B, that is A value is share capital fund, B is reserves and surplus. So A plus B ரெண்டையும் டோட்டல் பண்ணுறப்ப will get 23,24,610 rupees. அதில் appropriationங்கிறது வந்து இங்கே proposed dividend மட்டும்தான். So proposed dividend is from 19,90,000 rupees 10% is 1,99,000 rupees. So other less பண்றப்ப will get 21,25,610 rupees as share capital fund. So liabilities side வந்து மூணு subtitle தான். அதில் ஒன்று வந்து share capital, அடுத்தது நான் கரண்ட் liabilities. நான் கரண்ட் liabilitiesல இங்கே debenture மட்டும்தான் இருக்குது, that is 5 lakh rupees. அடுத்தது current liabilitiesல வந்து bank overdraft is 6,85,000, sundry creditors 2,40,500, sundry creditors is outstanding wages is 25,000 and outstanding business expenses 25,000. இது adjustmentல கொடுத்திருக்காங்க. அது வந்து நமக்கு பேலன்ஸ் ஷீட்லயும் வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லயும் வரும். அங்க நம்ம அந்த கன்சர்ன் எக்ஸ்பென்சஸோட ஆட் பண்ணிட்டோம். இங்க வந்து நம்ம அதை தனியாக காமிச்சிருக்கோம். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் வந்து 2,40,000 rupees and declared dividend 1,99,000 rupees. இது எல்லாமே நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான். டாக்ஸும் பே பண்ணும், டிவிடெண்டும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணும், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸும் நம்ம பே பண்ணும். இதெல்லாம் அந்த வருஷத்துக்குள்ளேயே நடக்கக்கூடியது. அதனால அதை கரண்ட் லைபிலிட்டிஸ் கீழே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதோட கிராண்ட் டோட்டல் வந்து 14,14,500 rupees. ஸோ வித் திஸ் லைபிலிட்டிஸ் இஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசெட் சைட். அசெட் சைடில் வந்து நமக்கு நான் கரண்ட் அசெட் அண்ட் கரண்ட் அசெட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம நான் கரண்ட் அசெட்ஸ் பார்த்துடலாம். நான் கரண்ட் அசெட்ஸில் வந்து பேட்டன்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி தே ஹவ் கிவன் 3,75,000. அதுக்கு வந்து
10% depreciation, that is 37,500. அது less பண்ண போக will get 3,37,500 rupees. Furniture and fixtures அதுக்கும் 10%, 1,50,000ல 15,000 rupees. இந்த 37,500 and 15,000 எல்லாம் எப்படி வந்தது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லயே நான் கால்குலேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அது லெஸ் பண்ணுறப்ப will get 1,35,000 rupees. and ஃப்ரீ ஹோல் லேண்டுக்கு வந்து எந்த டெப்ரிசியேஷனும் கிடையாது, that is 12,50,000 rupees. Plant and machineries அதுக்கு 5% depreciation. So 7,50,000 rupeesல 37,500 rupees less பண்ணோம்னா will get 7,12,500 rupees. Engineering tools less depreciation. So அது 1,50,000ல 20% depreciation. So 30,000 less பண்ணுறப்ப will get 1,20,000 rupees. Goodwill is 3,75,000 rupees. Okay, so இதெல்லாம் total பண்ணோம்னா will get 29,30,000 rupees as non-current assets. அடுத்தது current assets. Current assets கீழே பார்த்தீங்கன்னா sundry debtors. Sundry debtors is 2,66,000. அதில் வந்து bad debts less பண்ணுறப்ப will get 21,500. So 2,44,500 rupees. அந்த 2,44,500 rupeesல provision for bad and doubtful debt அது 2% calculate பண்ணோம்னா will get 4,08,890 rupees. So அதையும் less பண்ணுறப்ப will get 2,39,610 rupees as sundry debtors final value. With this closing stock, bills receivable, bank current account and cash in hand இதெல்லாமே வந்து நமக்கு current assets கீழே வரும். So இதெல்லாம் total பண்ணுறப்ப will get 11,10,110 rupees. ஸோ இப்போ அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ரெண்டுக்கும் ஆன ஒர்க்கிங் நோட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அதுக்கான ஒர்க்கிங் நோட்டில் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணி அந்த டோட்டல் வேல்யூ எடுத்து இங்கே போட்டிங்கன்னா both assets and liabilities will get tallied as 40,40,110 rupees. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.